போல காட்டுறாளே, என்ன கொண்டு போட போறான்னு தெரியல. சொல்லிட்டாங்க போல, எதுக்கு சிரிச்சுட்டு இருக்கீங்க? ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்குறது காசு இல்ல. அப்போ நீங்க செஞ்சு கொடுங்க. நம்ம அப்படியே செஞ்சுட்டாலும் பலவளம் தான் வந்துடும். ஐஸ்கிரீம் வேற பண்ணி தரலாம்னு விட மாட்டான். ஐடியா, நம்ம கிட்ட கிர்னி பழம் இருக்குல்ல, நல்லா அடி பிடிக்காத பாத்திரமா வேணுங்க. பாட்டுக்கு சீதனமாக கொடுத்த சட்டி உள்ள ஒன்று இருக்கும். கன்ஃபார்ம் இந்த சாக்கில் தான் நினைக்கிறேன். 5 வருஷம் ஆச்சு சீதனமாக கொடுத்து. ஓப்பன் பண்ணி பார்த்துட வேண்டியதான். பேசுமா தங்க பிள்ளை, அம்மா சீக்கிரமா கூப்பிடு, தூக்க முடியல. கூப்பிடு அம்மாவை. எப்பயாச்சும் எது பண்ண Run. எஸ், காட் இட். நீங்கள் இந்த அல்வா பண்ணும்போது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சர்ஸ்லாம் பண்ணும்போது அடி பிடிக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிங்கன்னா தான் உள்ள அடி பிடிக்காது. அதுக்காக தான். இது 5 ஸ்டாரா மகளே, காமிச்சு நான் ஐஸ்கிரீம். ஒரு முழம்பழத்தை நறுக்கிட்டு அது நடுவில் இருக்கக்கூடிய விதையெல்லாம் அழகாக ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸில் போட்டுட்டு அந்த கிளாஸ் தூக்கி தனியாக வச்சிடலாம். இப்போ ஸ்பூனில் அப்படியே நறுக்குனிங்கன்னு வைங்களேன், சும்மா அல்வா மாதிரி தனியாக வருங்க. அதை எடுத்து நல்லா சிச்சு ஒரு ஜாரில் போட்டுட்டு அந்த விதையெல்லாம் எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் அதில் இறங்கிடும். தென் விதையை தூக்கி சைடில் போட்டு பால் பவுட்ரு 2 பாக்கெட்டு கட் பண்ணி அப்படியே உள்ளே தூவி விட்டிங்கன்னா தான் அந்த க்ரீமி டெக்ஸ்சருக்கு நல்லா வரும். ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ளேவர் வரும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுகரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை ஆட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து லாக் பண்ணி மிக்சரில் நல்லா அடித்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதில் எதுவுமே வாட்டர் கட்டுறது மிக்ஸ் பண்ண வேணாம். ஸோ அப்படியே ஃபுல்லாக மிக்ஸில் இது பண்ணிட்டு நம்ம எடுத்து அந்த பாத்திரத்தில் அப்படியே சும்மா ஊற்றுறோம். ஸ்டவ்வை பற்ற வைக்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். இதுதான் ப்ராசஸ்ஸு. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும். லைட்டாக கொதிக்க பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஃப்ளேம் ஏற்றி கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் ரெடி.